அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க. இப்போ நான் பண்ணுற பிஸ்னஸ் ஸ்ப்ரவுட் பிஸ்னஸ் நல்லாவே போய்ட்டுருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. அதில் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், பாசிப்பயிறு எவ்வளோ அழகாக முளைக்குதுன்னு. பாசிப்பயிருக்கு நம்ம எந்த ஒரு பக்குவமும் பண்ண தேவையில்லை, அது நல்லாவே முளைச்சிருது. இதை நான் 3 இதாக போடுறேன். பாசிப்பயிரை 2 விதமாக, நார்மலாக ப்ளைனாக பாசிப்பயிறு மட்டும் ஒரு பாக்கெட் போடுறேன். அப்புறமா கேரட்டு, வெள்ளரிக்காய், மாங்காய்லாம் கலந்து அது ஒரு பேக் போடுறேங்க. கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், பார்த்து அந்த பயிரை போடணுங்க. சாஃப்டாக எடுக்கணும், ஏன்னா அது நல்லா முளைச்சிருக்கு இல்லையா, இல்லைன்னா உடஞ்சிரும். நம்ம முளைச்சதோடு அந்த பாக்கெட் இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் மொத்தம் ஒரு காய்கறி கடைக்கு, ஜிஹெச்சில், அப்புறம் இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில், அப்படி ஒரு 4 இடத்துல போடுறேங்க. பொதுவாக அவங்க எல்லாருமே காலையில் தான் கேட்குறாங்க. காலையில் ஒரு 6 to 6:30 கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வாங்குறவங்க ஈஸியாக வாங்குவாங்க, வாக்கிங் போகிறவங்கலாம் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் காலையிலேயே கொஞ்சம் பேக் பண்ணுறேங்க. இப்போது ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே பண்ணுறேன். ஸ்கூல் டயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாருங்கள், இந்த எல்லாமே போட்டு வச்சாச்சு, பேக் பண்ணிவிட்டேன். 4க்குமே தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸ்கூல் டயத்தில் சைட் பை சைடாக சமையலும் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ இதை போட்டு பேக்கிங்லாம் முடித்ததுக்கு அப்புறமா தான் வெளியில் போய் வழக்கம் போல் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நான் கிளம்பி போய் கடைகளில் போய் கொடுத்துட்டு வருவேங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6:30 ஆயிரும். அப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிருவேன். இப்போ வாசலெல்லாம் தெளிக்கிறாங்க. எனக்கு பொதுவாகவே கோலம் போடுறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் டைம் பத்தாதனால வேகமாக போடுற மாதிரி இருக்கும். பொதுவாக ஃபுல்லாக கலர் பண்ணி செஞ்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் டைம் பத்தலையே, அதனால் எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறதுனால ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. அதனால் எல்லாமே நானே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வேகமாக வாசல் தெளித்து எல்லாம் செஞ்சு கோலம் போட்டு கொண்டு போயிடுவேங்க. பொதுவாக இந்த பிஸ்னஸ் பண்ணவா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது யோசிச்சுக்கிட்டே ஒரு வருஷம் போயிடுச்சு. ஆனால் இந்த வருஷத்துல பயங்கரமாக ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆனதுக்கு அப்புறமா தான் வேறு வழியே இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்டார்ட் பண்ணால் ஒவ்வொரு ஐடியா நிறையாவே கிடைக்கிது. அதுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அப்புறமா நிறைய ஐடியா நமக்கு கிடைக்குதுங்க. பரவாயில்ல, எனக்கு நான் நினச்சதை விட நல்லாவே போயிட்டுருக்கு. என்ன இது ஒரு சிட்டி பக்கம் நான் இருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கோம். கோலமும் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறமா பேக்கெல்லாம் பண்ணதை எடுத்துகிட்டு ஸ்கூட்டரில் தான் அங்கே போவேன். ஸ்கூட்டரில் போய் கரெக்டாக இப்போ நான் கிளம்புறப்போ 5:50ங்க, 5:55 ஆயிடுச்சு. 5:55. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு இருட்டு இருக்குது. நான் ரிட்டன் வரப்போ 6:30க்கு நல்லாவே விடிஞ்சிருதுங்க. கிளம்பிட்டு நான் ஒரு 6:30க்கு ரிட்டன் வந்துட்டேங்க. பாருங்கள், போகிறதுக்கும் வரும்போது பயங்கரமாக நல்லாவே விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் கிச்சனில் போய் மார்னிங் ரொட்டீன் அஸ் யூஷுவல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். தேங்க்யூங்க, நன்றி.